ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் முழுசும் நம்மளுக்கு அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் 5:30 6:30 மணி வரைக்கும் நீங்களும் உங்கள் குடும்பத்தை இணைந்து கொள்ளுங்க. அநேக ஜனங்களுக்குள்ளாக அற்புதங்களும் அடையாளங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இணையும் போது ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்கும். ஓகேவா? எப்பொழுதும் கேட்குறபடி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அனுப்புங்க. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், உங்களை உருவாக்கின கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. பல காரியங்களை குறித்து நீங்க உங்க மைண்ட போட்டு அழப்பாதீங்க, கன்ஃபியூஸ்ட் ஆயிக்காதீங்க. உங்களை உருவாக்கின கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், என் ஜெபத்துக்கு எப்போ பதில் வரும்? உங்க ஜெபத்துக்கு ஒருவேளை பதில் தாமதம் ஆகுறதுன்னா, கர்த்தர் நீங்க போன 5 வருஷம் இல்ல 6 மாதம் இல்ல 1 வருஷம் நீங்க செய்த சில தவறுகளை கர்த்தர் கரெக்ட் பண்ணி அதோடைய விளைவுகளை எல்லாம் கர்த்தர் தீர்த்து பிற்பாடு உங்களுக்கு பதில கொடுக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். எந்த ஜெபத்துக்குமே பதில் வராத ஜெபம் என்பது ஒன்று கிடையாது. தாமதமாகலாமா ஒழிய பதில் வராமல் போகாது. ஏன்னா உங்களுடைய தேவன், அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகார் அந்த நதி அந்த துறவண்டையில நின்னு கர்த்தரை சொல்லி கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டாங்கன்னா, யெகோவா ஈரே, என்னை காண்கிறவரே. உங்களை கர்த்தர் பார்க்கிறார் இல்லையா பாஸ்டர்? எல்ரோய், மன்னிக்கவும், எல்ரோய். கர்த்தர் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறாரு. வாசிக்கிறேன், ஏசாயா 44 அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஃபர்ஸ்ட் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற முதல் காரியம் என்னன்னா, பயப்படாத மகளே. உன்னை உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய பெயர் இங்க அழகா சொல்லுது பாஸ்டர், யெஷூரனே. ஆமென். உங்களை உருவாக்கின யெஷூரன் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்க. இப்ப இருக்கிற உங்க நிலைமையோட கண்டிப்பா ஒத்து போகும். ஏன்னா யாக்கோபை ஏமாற்றாதவங்க யாருமே இல்ல. யாக்கோபை சுற்றிலும் ஏமாற்றுகிறவர்களால் நிறைந்திருந்தது. யாக்கோபை சுற்றிலும் தனிமை நிறைந்திருந்தது. யாக்கோபை சுற்றிலும் பயம் நிரம்பி இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த பெயரை சொல்லி அழைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்பினாரு. என்ன பெயர்னா, யாக்கோபின் தேவனே. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஒருவேளை பயம் உங்களை சூழ்ந்திருக்கலாம், ஏமாற்றங்கள் சூழ்ந்திருக்கலாம், ஆச்சரியங்களும் பயங்களும் இக்கட்டுகளும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அவரை நோக்கி கூப்பிடுங்க, யாக்கோபின் தேவனே. சொல்லுங்க, யாக்கோபின் தேவனே. யாக்கோபின் தேவனே. God of Jacob. யாக்கோபின் தேவனே. God of Jacob. யாக்கோபின் தேவனே. ஆமாங்க. அவர் சொல்றாரு உங்களை பார்த்து, மகனை பயப்படாத, மகளை பயப்படாத, உன்னை நான் உருவாக்கி இருக்க, உன்னை நான் உண்டாக்கி இருக்க, உனக்கு என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? உலகத்தையே உண்டாக்கினவர் சொல்றாரு, உன்னையும் நான் தான்ப்பா உருவாக்கினேன். பாருங்க, இந்த மாதம் முழுவதும், செப்டம்பர் முழுவதும் சயின்டிபிக் சொல்றாங்க, நியூஸ்ல சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் வானங்கள்ல வித்தியாசமான காரியங்கள் நடக்குமா. ஆமா, ப்ளூ ஐ மீன் ரெட் மூன் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கோள்கள் உலகத்துக்குள்ள வந்துட்டு போகும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உருவாக்கி இந்த மாசத்துல இதுதான் நடக்குதுன்னு நான் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே போல மகளே, உனக்கும் நான் செய்வேன். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். கமெண்ட் பண்ணுங்க, fear not, fear not, fear not. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆமாங்க, சில நேரம் உங்களுக்கே நீங்க சொல்லிக் கொள்ளணும். இரண்டாவதாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் 24வது வசனம், ஏசாயா 44:24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நம்பர் 1, உங்களை பயப்படாது என்றாரு. நம்பர் 2, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க போய்கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு பதில் அவர் பண்ணி முடிச்சுட்டாருங்க. அவர் ஏற்படுத்தி முடிச்சுட்டாரு. நேற்றுக்கு நீங்க அழகா சொன்னீங்க பாஸ்டர், இதே ஃபெய்த் கிளினிக்ல. அப்போ தானியேல் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பதில் வந்துருச்சா? அப்போ உங்க ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுங்க. கவலைப்படாதீங்க.
விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன அழகா வேதம் சொல்லுது பாருங்க. உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்து முடிப்பார். ஆமென். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நீங்க எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களோ நிச்சயமா கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். சொல்லுங்க, என் கர்த்தர், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்து முடிப்பார். அடுத்த லைனே சொல்லுது பாஸ்டர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து. ஆண்டவருக்கு ஹெல்பர்ஸ் அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கும் தான் ஹெல்பர் அவசியம். கர்த்தருக்கு என்ன தெரியுமாங்க, அவர் ஒருவராய் சகல காரியத்தையும் செய்வார். அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன். அவருக்கு ஹெல்ப் அவசியம் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் தான் அவசியம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஹெல்ப் அவசியம்ன்றனால மகளே, உனக்காக சில மனிதர்களை உனக்கு உதவியாக நான் அனுப்புவேன். உனக்காக பரலோகத்தில் இருக்கிற தேவ சேனைகளை உனக்காக நான் அனுப்புவேன். ஆமென். சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு உதவி செய்கிற மனிதர்கள் என்னை தேடி வருவார்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை தேடி அனுப்புவார்கள். உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களை அனுப்புவார். இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருகிற உதவியாளர்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமென், ஆமென். தேவன் உங்களுக்கு உதவிகளை அனுப்புவாருங்க. கர்த்தர் மனித உதவிகளை விரும்புகிறாருங்க. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கரம் கொடுக்கறதுக்கு, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. சொல்லுங்க, God is my supporter. ஆமா, கமெண்ட் பண்ணுங்க, God is my supporter. தேவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, அப்படியே உங்களுக்கு விட்டுற மாட்டாரு. நீ கீழே போ, உனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, நான் உன்னை ஜெபம் பண்ண சொன்னேன், நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல, போ, உன்னை நான் கைவிட்டுருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு என்னவா இருக்கிறாராம், பலனா இருக்கிறாராம், அனுகூலமான துணையா இருக்கிறாராம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் நிப்பார் உங்களுக்காக. கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தர் எனக்காக நிற்பார். கர்த்தர் எனக்காக நிற்பார். யாரும் எனக்கு வரல நினைச்சிடாதீங்க, கர்த்தரே உங்களுக்கு உதவியாக நிற்பார். ஆமென், ஆமென். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது பாஸ்டர், உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களை உருவாக்கினபடியினால் அவர் சொல்லுகிறார் 25வது வசனம், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி. உங்களை குறித்து மனிதர்கள் கட்டுக்கதைகளையும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்களா? வருத்தப்படுகிறீங்களா? ஆண்டவரே பார்க்க மாட்டீங்களா? எதுவுமே செய்ய மாட்டீங்களா? என்னை பத்தி இப்படி பேசுறாங்களே ஆண்டவரேன்னு வேதனைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை உருவாக்கின கர்த்தர் சொல்றாரு, அவங்களுடைய கட்டுக்கதைகளையும் குறி சொல்லுதலையும் கர்த்தர் அபத்தமாக்குவார், ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். இது யாராலையும் செய்ய முடியாதுங்க. எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் நம்ம சார்பில் நின்று செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணினார் என்றால், உன்னை உருவாக்கின கர்த்தர் இறங்கி வந்தார் என்றால், உங்களை குறித்து பேசுகிற மனிதர்கள் நாவுகள் அடங்கும்படியாக கர்த்தர் அதை அபத்தமாக்குவார். அடுத்த லைன் வேதம் சொல்லுகிறது ரொம்ப பவர்ஃபுல் பாருங்க, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி. அதாவது உங்களுக்கு விரோதமா பெல்லி சூனியம், ஏவல்கள், உங்களை குறித்தான குறி சொல்லுதல். நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன், நீ நாசமா போயிடுவேன், உன்னை ஊரு தெரியாம அழிச்சிருவேன், நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்ட. இத சொல்றது வெறும் மந்திரவாதிகள் மாத்திரம் இல்ல, ஜோசியர்கள் மாத்திரம் இல்ல. இத சொல்றது யாருமா, பக்கத்து வீட்டுக்கார சொல்லலாம், இல்ல உங்க கூட பிறந்தவங்க சொல்லலாம், இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாரு வேணா சொல்லட்டும் மகனே, யாரு வேணா சொல்லட்டும் மகளே, ஆனா நான் உன் தகப்பனா இருக்கிறபடியால் உன்னை கீழா இல்லாமல் மேலாக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். யோசேப்போட சகோதரர் சொன்னாருக்கு, தோ சொப்பனங்கான்கிறவன் வருகிறான், இப்ப நம்ம இவனை அடிச்சு ஒண்ணுமில்லாம பாக்கிடலாம், அப்புறம் இவன் சொப்பனம் என்ன ஆகுதுன்னு பாப்போம்னாங்க. என்ன ஆச்சு? அவர்கள் கண்கள் காணும்படியாக, அவன் பாதத்திலே இவர்கள் எல்லாம் விழுகும்படியாகவே கர்த்தர் காண்பித்த சொப்பனத்தை நிறைவேற்றினார். ஒரு காரியத்தை திட்டமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவார். தீய மனிதர்கள் உங்களை பார்த்து என்ன தேவையில்லாத வார்த்தை வேணா பேசலாம், நடக்கவே நடக்கும். ஆமென், ஆமென். குறி சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைகளை, குறிகளை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். கர்த்தர் உங்களுக்கு இதுதாங்க வாக்கு கொடுக்கிறாரு. அடுத்த லைன் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை கர்த்தர் பைத்தியமாய் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமா ஞானமான பிளான் போடலாம். உங்களுடைய பொசிஷன்ல இருந்த ஒரு வேலை, நீங்க வேலை ஸ்தலத்துல உங்க கணவருக்காக நீங்க பெண்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம்,
உங்க மனைவிக்காக செபிக்கலாம், பிள்ளைகளுக்காக செபிக்கலாம், அவங்க பொசிஷன்ல இருந்து கீழே இறக்கணும்னு பிளான்ஸ் போடலாம். கர்த்தர் சொல்றாரு, அந்த பிளான்ஸ் எல்லாம் நான் அபத்தமாக்குவேன். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக ஞானிகளின் பிளான்ஸ் எல்லாம், ஞானிகளின் திட்டங்களை எல்லாம் அபத்தமாக்குவார். ஆமென். கடைசியாக கர்த்தர் உங்களை சொல்லுகிறாரு, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, அதாவது இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்து நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக கர்த்தர் ஊழியர்களை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தான் உங்களை இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைய வச்சிருக்கிறாரு. வேதனையோட இறுதிய உடைந்து நீங்க காணப்படுகிறீங்க, அநேகருடைய வார்த்தையினால நிந்தனைக்குள்ளாக்க காணப்படுகிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற இல்லையா மகளே, இந்த வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த லைன் சொல்றாரு, என் ஸ்தானாதிபதிகள் ஆலோசனை நிறைவேற்றி உங்களை பார்த்து, நான் பாஸ்டர் இதை சொல்லணும்னு நான் ஆசைப்படுகிறேன், ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணத்துக்கும் சொல்லி. ஆமென். நீங்கள் குடியேறுவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆமென். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உங்க குடும்பமும் குடியேறுவீர்கள், நீங்கள் உங்க குடும்பமும் கட்டப்படுவீர்கள். உங்ககிட்ட இருக்கிற நன்மைகளை பிசாசு பிடுங்க கர்த்தர் விடமாட்டார். உங்ககிட்ட இருக்க உயர்வுகளை பிசாசு அழிக்க கர்த்தர் விடமாட்டார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே யாரெல்லாம் கண்ணீரோட என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா, என் வாழ்க்கையில எல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு, எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு, எல்லாம் ரிவர்ஸ் கீரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரனுக்கா ஜெபம் பண்ற இயேசுவ நாமத்தினாலே, அது உங்களுடைய சித்தம் இல்ல. உங்களுடைய சித்தம் பணமரத்தை போல செழித்து வளரணும்னு தானே உங்களுடைய சித்தம். இயேசுவ நாமத்தினாலே உங்களுடைய சித்தம் இல்லாதபடிக்கு நடக்கிற எல்லா அசுத்தங்களை இயேசு கிறிஸ்துவ நாம அவங்க வாழ்க்கை விட்டு விலக முடியாது ஜெபிக்கிறேன். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுது அதிசயம் நடக்கட்டும். உங்களுடைய அபிஷேகத்தின் காரணம் அவங்க மேல வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். எல்லா தீமைகளிலிருந்து அவங்க வாழ்க்கையை நீங்க விடுவிச்சிடுங்க என்று ஜெபிக்கிறேன். நன்மையினால நிரப்புங்க, கிருபையால் முடிசூட்டுங்க, இரக்கத்தால் நிரப்புங்க என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய அபிஷேக பிரசனம் அவர்களை நிரப்பட்டும். ஆவியானவரே ஜனங்களை தொடுங்கப்பா, ஆவியானவரே ஜனங்களை தொடுங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் வர கர்த்தர் உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், புஷ்பான்ற ஒரு சகோதரி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க. ஆமென். எனவே தேவனுடைய பிரியமான தேவ பிள்ளைகளே, நாளை காலை 11 மணிக்கு நம்மளுடைய சிட்டி சர்ச்சில் விடுதலை ஜெபம் இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்க. B2B சிட்டி ஃபேமிலின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளை காலை 11 மணிக்கு அந்த B2B சிட்டி ஃபேமிலின்றதுல யூடியூப் சேனல்ல விடுதலை ஜெபம் நடக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த செப்டம்பர் மாசம் முழுவதும் நடக்கிற அதிகாலை ஜெபத்தை இணைந்திடுங்க. ஆமென். You are blessed. Bye bye.